பஞ்சாங்கம் மே 4, 2025 4/5/2025 தமிழ் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பூசம் நட்சத்திரம் பிற்பகல் 12:55 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி காலை 7:20 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பானு சப்தமி, அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி சுக்கிரன் புதன் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்று உங்களுக்கு வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட தடுமாற்றத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலையும் இருக்கு. ஏதாவது வேலை விஷயமா வெளியில போறதா இருந்தா உங்களுக்கு இன்று தடங்கல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருந்தாலும் 5ஆம் வீட்டதிபதி உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடலும் மனமும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருந்தாலும் உங்க உடம்புல ஒரு விதமான அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதிகமான வேலை பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியான முயற்சிகள், பதவி சார்ந்த முயற்சிகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அந்த வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துமே அன்றி அதனால லாபம் கிடையாது. இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் அல்லது வீண் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள். அதாவது ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பீங்க. ராசியில சூரியன் உச்சமா இருக்காரு, ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. நட்சத்திரநாதனும் சூரியன் தான். ராசியில சூரியன் உச்சமா இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் அதிக பிரசங்கத்தனமா ஆட்டிடியூடோட பேசுவீங்க. முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். இன்று நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகளில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு நற்செய்திகள் வரும். இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. பங்காளிகள் விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். யாராவது பங்காளிகள் உங்க பேர்ல வழக்கு தொடுத்திருந்தாலோ இல்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்ததுனாலோ அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு உண்டான முடிவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷத்தோட முடிப்பீங்க. ஆனா சந்தோஷமா செலவும் பண்ணுவீங்க. உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்காகவோ அல்லது உங்களுடைய தாயாரின் தேவைக்காக ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. செலவுகள் ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா நல்ல செய்தி வரும். உங்களுடைய தந்தை வழியில நல்ல செய்தி வரும். தந்தைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நீண்ட நாளுக்கு பிறகு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். இத்தனை நாளா குழந்தைங்க உங்க பேச்சை கேட்காம இருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு குடும்பத்துல சுமூக சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு கேஸ் வரும், இல்லை அடுத்த வாரத்தில் கேஸ் வருதுன்னா இன்னைக்கே அந்த எதிர்த்தரப்பு வாதி உங்களுக்கு சாதகமா செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவார். இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற, பண வருமானம் ஏற்படுகின்ற, குடும்ப நிலைமை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. வாக்குஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருப்பது மட்டுமல்லாமல் 6ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இன்று கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் குடும்ப எதிரிகள் அல்லது குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களை நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஜெயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக, அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், என்னை போன்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வளர்ச்சியின் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு உயர்வதன் மூலமாக மதிப்பு உயரும். மதிப்பு உயர்வதன் மூலமாக பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இதன் மூலமாக வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். அரசாங்க குறுக்கீடுகளில் இருந்த தடைகள் விலகுவதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை நேர்மையா செழுமையா பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளில் நிதானம் தேவை. நல்ல வார்த்தைகளை பேசினால் உங்களுக்கு எதிரிகளோடு நட்பாவார்கள். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்க சற்று கடுமை காட்டுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு உங்கள் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வாக்குவாதங்களை தவிர்த்தால் வெற்றிகள் ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பேச்சு சாதுரியத்தை வெளிப்படுத்துவீர்கள். இன்னைக்கு எதை பேசினாலும் சாதுரியமா பேசி உங்களுக்கு காரியத்தை வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். குறிப்பா அலுவலக ரீதியாக, அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் இணைந்து ராசியில் இருக்காங்க. இதனால முன்ஜென்ம புண்ணியத்தின் மூலமாக மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மோதல் போக்கு விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று வெற்றியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வீட்டுக்கு தேவையான பெரிய பொருட்களை வாங்குவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். இதுல புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று வருமானம் இருக்கு. அதனால நீங்க நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு தேவையான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, வாங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோடு இருப்பீங்க, ஒரு இரிட்டேஷனோடு இருப்பீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் குழந்தைகள் விஷயத்திலும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வருமான அதிகரிப்பின் மூலமாக சில விமர்சனங்களுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல புதிய புரிதல் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் பண தேவைகளை உங்களுடைய உடன்பிறந்தோரின் மூலமாக சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மரியாதையை காப்பாற்றுவதற்கும் உண்டான உகந்த சூழல் அமைகின்ற சாதகமான நாள்.
ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது. அதனால இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிரிகள், கடந்த கால எதிரிகள் மீண்டும் தொல்லை கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் மனோபக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் ராசிநாதன் உச்சமாக இருக்காரு. அதனால திறம்பட செயல்பட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், வாங்கின கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை யாருக்கோ கையெழுத்து போட்டு அதனால வரக்கூடிய நஷ்டத்தை அடைக்கிறதுக்கோ நீங்கள் உடன் பிறந்தவர்கிட்ட வாங்கி அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் வீண் செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக பண தேவைகள் ஏற்பட்டு அதற்காக உடன் பிறந்தோரிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்கள் வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். இன்று விரயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கையிருப்பு கரையிறதுக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுனால இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. விரையாதிபதி சந்திரன் விரயஸ்தானத்திலே செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. அதனால சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படும். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக புதிய இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். மேல் படிப்புக்கு ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் தாய் வழி உறவினர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் கேட்குற நிலைமையில நீங்க இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இது நாள் வரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக சிலரிடம் நீங்க உதவி கேட்பதற்கு இன்னைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டத்தில் சில காரியங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக வேலை விஷயத்துல, உத்தியோக விஷயத்துல, வியாபார விஷயத்துல நீங்க எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுக்கு நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல சற்று கடுமையுடன் செயல்படுவீர்கள். அது உங்களுக்கு தேவையற்ற விமர்சனத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. துலாம் ராசி, பதட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு அதீதமான ஈடுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சுப விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். என்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அது பதட்டத்தில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இன்று ஆரோக்கியத்திலும் பெருசா பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முனைப்புடன் செயல்பட்டு அலுவலக ரீதியான முயற்சிகளில் புதிய வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவீர்கள். இதன் மூலமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பரபரப்பா செயல்படுவீங்க. இந்த பரபரப்பு உங்களுக்கு உடல் சோர்வை கொடுக்கும். உடம்புல நரம்பு சம்பந்தமான தளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது உள்ளூர்லயே லோக்கல் எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னா உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சாயந்தரத்துக்கு மேல 4 மணிக்கு மேல வெயில்ல அலைச்சலை குறைச்சிக்கிட்டு 4 மணிக்கு மேல டிராவல் பண்றது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, பரபரப்புக்கான சாதகமான பலன்கள் ஏற்படும். உடம்புல பிபி ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு சுறுசுறுப்பா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நிறைய டார்கெட்ஸ் போட்டு குத்துவாங்க, உங்களை ஸ்பீடா ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஆனா அவசர கதியில எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. நிதானமா செயல்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி இன்று உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியான சந்திரன் ராசிநாதனோட சேர்ந்திருக்காரு. இது உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனா செலவுகளை ஜாஸ்தி பண்ணும். கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தரும். நீங்க ஃபாரின்ல இருந்து இருக்கீங்க, ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனா இந்தியாவுக்குள்ள உங்க சொந்த ஊரை விட்டு வெளியில இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா சொந்த ஊர்லயே நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், சொந்த ஊர்லயே வியாபாரம் பண்றீங்கன்னா உங்க வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால வெற்றி ஏற்படும். ஆனா பண வருமானத்துல வாய்ப்புகள் குறைவா இருக்கு. குடும்ப தேவைகளுக்காக வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும். அரசாங்க வகையில செலவுகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகளுக்கான பேச்சுவார்த்தைகளில் சுமூக சூழ்நிலை ஏற்படும். ஆனா உங்களுக்கு இன்னைக்கு செலவு இருக்கு. அது உங்களுடைய தனிப்பட்ட செலவா, குடும்பத்தாரின் செலவா, வாழ்க்கை துணையின் செலவா அப்படிங்கிறதா இருக்கு. சிலருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். உங்க பேர்ல குற்றம் சுமத்தினவங்க, உங்க பேர்ல குற்றச்சாட்டு சுமத்தினவங்களுக்கெல்லாம் இன்று மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மரியாதை உயர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது என்ன செலவுகள் அப்படின்னா உங்களுடைய கடன் சார்ந்த செலவுகளுக்காக பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால சிலர் கடன் வாங்கியும் செலவு விடுவாங்க. சிலருக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வருவதன் மூலமாகவும் செலவுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் பழைய நபர்களின் சந்திப்பும் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அது நண்பர்களாலோ வாழ்க்கை துணையாலோ உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய பிடிவாத குணம் குழந்தைகளுடைய வளர்ச்சி தாமதத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனா அதே சமயம் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க கௌரவத்தை, சுயமரியாதைய தாக்குற மாதிரி சில பேர் பேசுவாங்க. அந்த இடத்துல நீங்க பட்டும் படாமலும் எந்த வித ரியாக்ஷனையும் காமிக்காம போறது நல்லது. நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கௌரவம் தான் பாதிக்கப்படுமே தவிர அடுத்தவங்களால உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஏதாவது ஒரு வீட்டுல பொருள் வேலை செஞ்சா கூட அந்த பொருள்ல கூட ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பொருளை ரிப்பேர் பண்ணலாமா இல்ல அதையே சரி பண்ணி பார்த்துக்கலாமான்னு பார்த்தா அப்பவும் உங்க வீட்டுல உங்க கௌரவத்தை, சுய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விமர்சனங்களை வைப்பாங்க. அதனால இன்னைக்கு எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாம இருக்கிறது நல்லது. குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பா உங்க வேலை விஷயத்துல கடைசி நேரத்துல சின்ன தடுமாற்றம் ஏற்படும். நீங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்புற நேரத்துல உங்களுக்கு அந்த வேலையை திருப்பி செய்ய சொல்லி ஆர்டர் வரும். இதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு ஏதாவது மறித்து பேசினீங்கன்னா உங்க பேர்ல ஒரு அவமரியாதை குற்றச்சாட்டை சுமத்துவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பண லாபத்திலும் ப்ரமோஷனிலும் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அனாவசிய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எந்த விதமான பொருட்களும் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளை எங்கேயாவது ஒரு விலையுந்த பொருளை எங்கேயாவது வீட்டில் மறைச்சு வச்சுட்டு நீங்களே மறந்துட்டு அதுக்கப்புறமா சஞ்சலப்படுவீங்க. அதை தேடுறதுக்காக பதட்டத்தை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் பிடிவாத குணமான பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க மரியாதை தான் குறைபாடு ஏற்படுமே தவிர உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. நிதானத்துடன் பேசுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை நீங்கள் ஆராய்ந்து செயல்படுத்துவதன் மூலமாக அவர்களின் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். மகர ராசி. சப்தமஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பா வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல, குடும்ப வழக்கு அல்லது பண விவகாரங்கள்ல வழக்கு ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அவர்களின் ஒத்துழைப்போடு உங்களுடைய வியாபார வழக்குகளிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வழக்குகளிலோ வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். வீடு மாத்துறதா இருந்தா இன்னைக்கு வீடு மாத்திருப்பீங்க. இன்னைக்கு வீடு மாத்துறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. இதன் காரணமாக புதிய இடத்துக்கு போவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சில பேர் ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா ஹேண்டில் பண்ணுவாங்க உங்களை. அதனால அந்த இடத்துல நீங்க திருப்பி ரிட்டாலியேட் பண்ணாம அவங்களுடைய ஈகோக்கு மரியாதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க பேர்ல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல குழந்தைகள், உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், தாயார் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனா அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் நீண்ட நாள் கனவுகளாக இருந்ததுன்னா அது ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார விஷயத்துல பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். செலவுகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையும். ஆனால் நண்பர்கள் சந்தோஷப்படுவார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கு உடன் பிறந்தோரின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கும்பராசி. இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா கடன் ஜாஸ்தி வாங்கியிருப்பீங்க. இப்ப கடனை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனா சில பிரச்சனைகள் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதனால உங்களுக்கு குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகிறதுக்கு உண்டான முயற்சியில குடும்பத்தினரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கிய விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்லை. ஆனா வேலை சம்பந்தமாக உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க 7ஆம் வீட்டதிபதி உச்சமா இருக்கிறதுனால எதிரிகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். நீங்க ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப அந்த வாங்குற கடன் நெருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொன்ன சொல் காப்பாற்றாததுனால அவர்களிடம் அவமானப்படுவதற்கோ அவர்களின் அவமதிப்பு சொற்களை கேட்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரபரப்பலான்ட்டு வேலை பண்ணுவீங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய தொழில் துறையில தொழில் ரீதியான முதலீடுகளுக்காக கடன் வாங்குவீங்க. ஏதோ ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலை இருக்கு. குரு உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வகையில இருக்காரு. பெரிய மனிதர்கள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்திரத்தன்மையின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்க தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சியின் காரணமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கவனமா இருந்துக்கோங்க. நீங்க போகக்கூடிய இடத்துல சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிகமான செலவுகளின் காரணமாக உங்களுக்கு விமர்சனங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சில இடத்துக்கு போகும்போது உங்களுடைய வேலை விஷயமா போகும்போது தொழில் விஷயமா போகும்போதோ பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கடன் உதவிகள் கோரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி.
உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபார விஷயமான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய நபர்களிடமிருந்து விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தொழில்முறை எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பணம் தொடர்பான தொழில் செய்பவர்கள், அதாவது வட்டிக்கு விடுறவங்க, அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்க, அதே சமயம் அடுத்தவர்களுடைய பணத்தை மேனேஜ் பண்றவங்க, இந்த ஃபினான்ஷியல் மேனேஜர்ஸ், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். பெரிய மனிதர்கள் மட்டுமல்லாமல் இன்னைக்கு புதுசா யாரை சந்திச்சாலும் அவர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இது நாள் வரை இல்லாத அளவுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதன் மூலமாக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அவர்களால் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலைச்சல் இருக்கு, உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உடல் சோர்வை காட்டிலும் மனச்சோர்வு இல்லாமல் செயல்படுறதுனால நீங்க எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் அல்லது புதிய இடத்திற்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.